வீட்டு வேலையை பார்த்து பார்த்து என் பெண்டே நிமிந்துரும் போல. ஒரு உதவாக்கிற மருமகளை வச்சுக்கிட்டு என்னத்த பண்றது? இந்த அனு சீக்கிரமாவே இன்னைக்கு வந்துருவேன்னா ஆளையும் காணோம் அசலையும் காணோம். அம்மா, ஏண்டி அனு, உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்னதுக்கு நீ எத்தனை மணிக்குடி வர்ற? இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன்டி. எங்கடி பாப்பாவ? ஆமா, பாப்பா வீட்டில் இருக்கா. பாப்பாவையும் கூட்டிட்டு வர வேண்டியனாடி அனு. இங்க வந்து இருக்கலாம்ல கொஞ்ச நாளைக்கு. அட நீ வேறம்மா, அங்க பூமாரியும் கிடையாது காவியாவும் கிடையாது. நானும் வீட்டை பக்கம் வந்துட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். என்னடி சொல்ற? பூமாரி காவியாவும் அங்க இல்லையா? ஆமா, பூமாரி அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதனால பூமாரியும் காவியாவும் அம்மாக்கு சேவை செய்யறதுக்கு போயிருக்காங்க. அது சரி. ஏண்டி, பூமாரியும் காவியாவும் அவ வீட்டுக்கு போகலாம் வரலாம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீ மட்டும் இந்த வீட்டுக்கு 2 நாள் வந்துட்டா போதுமே, உன் மாப்பிள்ளைக்கு மூக்கு வேத்துருமே. ஏமா அப்படி பண்றீங்க? நானே டென்ஷனா இருக்கேன். ஆமா, என்ன சமையல் பண்ணீங்க? ஏண்டி, சமையலும் பண்ணல ஒன்றும் பண்ணல. இப்போதான் கொஞ்சம் காலையில் ஏதாவது சாப்பிடுவோன்ட்டு சமைச்சு சாப்பிட்டேன்டி. அதோட குறுக்கு வலி வந்துடுச்சு. அதோட வந்து உட்கார்ந்தவ தான். அந்த ராதாக்கு என்னவா ரொம்ப திமிரு கூட்டிட்டு போல? அவளை பத்தி பேசாதடி, அவளை பார்த்தாலே எரிச்சலா வருது எனக்கு. எனக்கும் தாம்மா அங்க வந்திருந்தா. எங்கடி வந்திருந்தா? அதான் அந்த வீட்டுக்கு, அத்தை வீட்டுக்கு வந்திருந்தா. அப்படியா? அங்க எதுக்கடி அவன் வந்தா? ஏதோ ஸ்வீட் வாங்கிட்டு வந்தாலாம், அதை கொண்டு தரத்துக்கு வந்திருந்தா. அப்ப கூட என்ன பார்க்க வரணும்ட்டு அவ வரல. அவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்போ. அதானே, அவ எப்படிப்பட்டவ? உன்கிட்ட பேசினாலும் எப்படிடி அனு? பேசினா அண்ணி நல்லா இருக்கீங்களா அண்ணின்னு கேட்டா. சரி, அந்த பூமாரி அம்மா இப்ப எப்படி இருக்கா? நல்லாதான் இருப்பாங்க. நீ போய் பார்க்கல? போகணும், லேட்டா போய்க்கிடலாம். நேற்று தான் அத்தை போய் பார்த்துட்டு வந்தாங்க. நல்லா தான் இருக்காங்க. சும்மா லேசா மயங்கி விழுந்துட்டாங்களாம், அதுக்கு தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டம். அந்த பூமாரி இடியே விழுந்தாலும் வீட்டை விட்டு நகல மாட்டாள. இப்ப எப்படி போனா என்னன்னு தெரியல, ஆச்சரியமா தான் இருக்கு. காவியா எப்படி போனான்னு தெரியல. காவியா எப்பவுமே இங்கே தான் இருக்கணும், வேலையே பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பா. இப்போ எப்படி அவங்க வீட்டில் போய் வேலை பார்க்காலோ தெரியல. அதானே, பூமாரி தான் வீட்டில் எல்லா வேலையும் எடுத்து போட்டு பாப்பா. இப்போ அவளும் போயிட்டானா உனக்குள்ளடி அவ்வளோ வேலையும் வந்துடும். அதான் அவருக்கால ஆனந்தி, அவளை விட்டு எல்லா வேலையும் பார்க்க சொல்ல வேண்டியதுதான். ஆமா, ராதா இங்க வரலையடி. அவ ஏன் வராம இருக்கா? வர வேண்டியன. இன்னும் உடம்பு சரியாகல போலயே அவளுக்கு. நல்லா திமிரு பிடிச்சி அங்கங்க சுத்திக்கிட்டு தான் இருக்கா. அதுக்கெல்லாம் அவ நல்லா இருப்பா. இங்க வரணும்னா மட்டும் கசக்குது போல. ஏய் சும்மாரு, ராதாவை பத்தி பேசாத. வினோத் இருக்கான். இருந்தா இருக்கட்டும், அதுக்காண்டி உள்ளது தானே பேசுறேன். ஏ அனு, எப்போ வந்த? இப்பதாண்டா வினோத் வந்தா. இவளுக்கு இப்பதான் அங்க வர்றதுக்கு நேரம் கிடைச்சிருக்கு போல. வர்றாளான்னு பாரு. அதானே அனு, அப்பப்போ வந்துட்டு போக வேண்டின. வரணும் தான். அம்மா, பாப்பா எங்க? வீட்டுல. கவின் எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, நல்லா இருக்காரு. நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். அப்படியா? பார்த்தா அப்படி தெரியலையா? நீ மட்டும் நல்லா இருந்தா போதுமா? அம்மா அங்க தனியா கஷ்டப்பட்டு இருக்காங்க. ராதாவை அங்க கூட்டிட்டு வர வேண்டியனே. ராதா உடம்பு சரியில்லாம போயிருக்காள்ல, அதான் கொஞ்ச நாளைக்கு அங்க இருக்கட்டும்னு விட்டுருக்கோம். உடம்பு சரியில்லையா? நேத்து தான் குடும்பத்தோட வெளியே போயிட்டு வந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் உடம்பு சரியாயிட்டோ? குடும்பத்தோட வெளியே போயிட்டு வந்திருக்காங்களா? எங்க போனாங்க? ஏதோ பார்ட்டியா. யாரெல்லாம் போயிருக்காங்க தெரியுமா? ராதா அம்மா, ராதா, அதுக்கப்புறம் பூமிகா ஹஸ்பண்ட், 4 பேரும் போயிருக்காங்க. உனக்கு கூப்பிட்டாங்களா? இல்லையே, என்ன கூப்பிடலையே. ராதாவும் போன மாதிரியே சொல்லலையே. அதை எப்படி சொல்லுவா? அவளுக்கு வேலை பார்க்கணும்னா அவ்வளோ கஷ்டம். அப்படி இருக்கையில இப்ப நீ தான் அவளுக்கு நல்லா ஆயிட்டுனா இங்க கூட்டு வந்து விட்டுருவீல. அதான் சொல்லல போல. கரெக்டா சொன்னானு. என்ன செய்ய, உண்மைக்கே காலம் இல்லை போல. நம்மளை பாரு, இப்படி சும்மா புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனா அவ என்னன்னு பண்ணிக்கிட்டு எங்கனான்னு சுத்திக்கிட்டு அலையிறா. அதானே அனு, நீ சொன்னது எல்லாம் உண்மையா? பின்ன நான் என்ன பொய்யா சொல்ல வந்திருக்கேன்? உண்மைதான் சொல்றேன். நீ கூட சேர்ந்து போயிருப்பியோன்னு தான் நினைச்சேன். ஆமா, பூமிகா ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்து தான் போயிருக்காங்க. ராதா ஒன்னு நினைச்சா கூப்பிட்டுருக்கலாமே, ஏன் கூப்பிடல? தெரியலையா அனு, அவ எங்கேயுமே போன மாதிரியே என்கிட்ட சொல்லவே இல்லையா. ஆமா, வெளியே போன விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுல, அதான் குடும்பத்தோட சேர்ந்து மறைச்சிருக்காங்க. இப்பவாச்சும் அவங்க குடும்ப புத்தி உனக்கு தெரிஞ்சா சரிதான். வினோத், நான் சொல்றேன்ட்டு கோவம்லாம் படாத. ராதா சும்மாதான் உடம்பு சரியில்லைன்ட்டு அவங்க வீட்டுல இருக்கா. பேசாம அவளை கூட்டிட்டு கொண்டு இங்க வந்து விடு. வீட்டு வேலையாவது பார்த்துட்டு இருப்பாள்ல, அம்மாக்கும் உதவியா இருக்கும். அனு, அதெல்லாம் ஒன்றும் வேணாமா. இவ்வளோ நாளும் யாரு வந்து பார்த்தா? நம்மளா தானே பார்த்துட்டு இருக்கோம். நானே பார்த்துக்கிடுறேன். இவ வந்து வெட்டி முறிக்க வேணாம். ஏமா நீங்க அப்படி சொல்றீங்க? அவ ஊர் தானே சுத்திட்டு இருக்கா. அவ வினோத் கிட்ட பொயிலும் சொல்லியிருக்கா உடம்பு சரியில்லைன்ட்டு. ஆமா, வினோத்துக்கு அது புரிய மாட்டேங்குது. நம்ம 2 பேருமா பேசி என்ன செய்ய? ஏ அனு, நீ சொன்னது எல்லாம் உண்மையிலே உண்மையா? அவங்க எல்லாரும் வெளியே போனாங்களா? இங்க பாரு வினோத், நான் உன்கிட்ட வந்து பொய்யா சொல்லணும்ட்டு எனக்கு என்ன கடமையா? தேவையே கிடையாது. நேற்று ராதா தான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தா. அத்தை கிட்ட சொல்லிட்டு இருந்தா, நான் பூமிகா அண்ணி அண்ணன் எல்லாரும் வெளியே போனோம் அப்படின்னுட்டு.
அப்படியா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவ ஊர் சுத்த கிளம்பியிருக்கா. ஏன் அனு, உண்மையிலே தெரியுமாடி அவளும் போனாளா? இவன்கிட்ட சொல்லாம அவ போகமாட்டாளடி. அட உண்மைதாம்மா சொல்றேன், போனான்ங்கிற. அப்புறம் எப்படி கையில ஸ்வீட் வந்துதா? ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து தரணும்னா போயிருக்கான்னு அர்த்தம். ஏடி என்னடி சொல்ற? போயிருக்கான்ட்டு அர்த்தமா? உனக்கு தெரியுமா இல்லையா? தெரியாம பேசாதடி. ஐயோ அம்மா, எனக்கு தெரியுங்கிற. அவளும் தான் போனா. ஏடி உண்மையிலே தெரியுமா எப்படிடி? அதுக்கப்புறம் அந்த வேதாளத்தை இங்க திருப்பி விட்டுறாத. ஐயோ அம்மா, உண்மையிலே போனாமா, எனக்கு நல்லா தெரியும். ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்து எங்க அத்தை கிட்ட கொடுத்தா தெரியுமா? குழந்தைங்களுக்கு கொடுங்க, நாங்க வெளியே போனோம்ல அப்ப வாங்கிட்டு வந்தோம். ஏண்டி உண்மையிலே தெரிஞ்சா சொல்லு, தேவையில்லாத வம்பு இழுத்து விட்டுறாத வீட்டுக்குள்ள சொல்லிட்டேன். நீ சும்மா இருமா வினோத், ரொம்பலாம் கோவப்படாத. அவன் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கா. அவன் இப்பவா நடிக்கிறான்? எப்பவுமே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கா. நீ ஏன் தேவையில்லாம கோவப்பட்டு உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ற? நீ எப்படின்னாலும் அவளுக்கு அடங்கி தான் போவ. எதுக்கு தேவையில்லாம கோவப்படணும்? கோவம்ல படாத. கோவப்படுறதுல ரொம்ப தப்பு, புரியுதா இல்லையா? கோவப்படுறத அடியோடு நிறுத்திக்கோ. ஏன்னா இப்படிப்பட்டவளை கல்யாணம் பண்ணிட்டீல, இனிமே கோவம்ல நீ உன் லைஃப்ல எதிர்பார்க்க முடியுமா? நிறுத்தணும். அதானே, என்கிட்ட நல்லா கோவப்படுவிய, என்கிட்ட கோவப்பட்டுக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நானும் அண்ணன் தானேன்ட்டு சரின்பேன். ஆனா அவகிட்ட கோவப்பட முடியுமா உன்னால? ஏன் கோவப்பட முடியாது? இப்பவே போறேன், கோவப்படுறேன். அப்படியா? பட்டுக்கோ பட்டுக்கோ. அப்படியே அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு, புரியுதா? அது எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு. அம்மா என்னம்மா பொசுக்குன்னு கிளம்பிட்டா? ராதாவோட வருவானா எப்படி? கொடுத்த குடுல கண்டிப்பா ராதாவும் கூட தான் வருவான்னு நினைக்கேன். வந்ததும் வந்த ஒரு நல்லதை செஞ்சுட்டு போனேன். ஆமா உண்மையிலே போனாளா? அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். இந்த வீட்டுல இருந்து உடம்பு சரியில்லைன்ட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கங்க சுத்திட்டாளேரா. ஆமாம்மா போனா. நல்ல கொத்து பரோட்டால இருந்து எல்லாம் தின்னுட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். தெம்பால பேசிட்டு இருந்தா என் அத்தை கிட்ட. அவன் நடிக்கிறதான் பார்க்கணுமே, அம்மா அம்மான்னுக்கிட்டு. அதெல்லாம் அவளுக்கு சொல்லியா கொடுக்கணும் நடிக்கிறதுக்கு? உலகமாக நடிகையில நான் நல்லா பிடிச்சி திட்டி விட்டேன் பாத்துக்கோ. இனிமே என் கிட்டேலாம் வந்து பேசவே கூடாது. அவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாம் வந்துட்டே இருக்கு. அவகிட்டலாம் என்ன பேச்சு? நல்லா திட்டி விட்டேன். எங்க அத்தை எங்க 2 பேருக்கு இடையில மாட்டிட்டு முழிக்க முடியாதுன்னு எஞ்சி உள்ளே போயிட்டாங்க. சரி விடு அவளை. ஆமா உன் வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? நல்லா இருக்காரா எப்படி? ஏன் அவர் கூட என்ன நீ சண்டையாக்கும்? இல்லடி சொல்றேன், அவர் கூட அவ்வளோ பேசவே இல்லையா? ஒரு நாள் கூட்டிட்டு வர வேணா வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு. வரத்தான். அன்னைக்கு ஏற்கனவே பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்லாம் நடந்த சண்டையே போதுப்பா. தேவையில்லாம இனிமே அவரை எதுலையுமே இழுத்து விடுறதா எனக்கு ஐடியா இல்லை. ஏன்டி அப்படி சொல்ற? பின்ன என்னம்மா, அன்னைக்கு எவ்வளோ சண்டை நடந்துச்சுன்னு தெரியும்ல. அதுவும் இல்லாமல் கவினை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் எதுவுமே தப்பாக இருந்தால் டக்கு டக்குன்னு கேட்டுருவாரு. அப்படி இருக்கையில அவரெல்லாம் நம்ம கூட செல்லுபடி ஆகாது. விட்டுட்டு வர்றதுதான் நல்லது. சரி நீ என்ன சாப்பிட்டே காலையில? வேற என்ன சாப்பிட போறேன்? இட்லி தான். அதானே ஈஸி, சாம்பாரை வச்சு முடிச்சிடலாம். ஏமட்டி அந்த ஆனந்திய வேலை வாங்க வேண்டியன? அவ சும்மா தானே கெடுக்கிறா கழுத. யாரு அவளா? அவ தூங்கி எஞ்சிக்கே அவ்வளோ லேட் பண்றா. எரிச்சலா இருக்கு அவளை பார்த்தாலே. யாரை பார்த்தாலும் எரிச்சலா இருக்குங்கிற, அப்ப யார் கூட தாண்டி குப்பை கொட்ட முடியும்? ஐயோ அம்மா, எரிச்சலா இருக்குன்னா எப்படின்னா அவ வந்து வேலையே பார்க்க மாட்டேங்க அம்மா. சரி அனு, உனக்கு ஏதாவது செஞ்சு தரவா? சாப்பிட்றியா? ஜூஸ் ஏதாவது இருந்தா தாமா. இவ்வளோ நேரம் பேசி தொண்டெல்லாம் வலிக்கி. இரு ஃப்ரிட்ஜில் தான் இருக்கு, எடுத்துட்டு வர்றேன்.